வெல்கம் டு சரன்சி ஆஃபீஸியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இன்றைக்கி செம்மையாக மழை பெஞ்சிச்சு. அதுவும் நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் சட படப்பட அப்படின்ட்டு பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. அவ்வளோதான், குளங்கொட்டையெல்லாம் பெருகிருச்சு. நாங்களும் அதை பெருகினதை பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கிட்ட ஊர் சுற்ற வந்துட்டோம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம், கரண்ட் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த புதுக்கோட்டை டு மணப்பாறை ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த இது வந்து வேமனூர், அந்த ஊரில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப வெளியில் அதிகமாக போனதில்லை. இந்த ஊரில் மட்டும் நிறையா தண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த போகிற தண்ணியிலலாம் பத்தக்கட்டை போட்டிருக்காங்க. வந்துட்டேனா? ஆமாம், இது வந்து அணை. ஏய், இங்கே பாரு, பத்தக்கட்டை தான்டா. இது வந்து குட்டி மீன், அந்த மீன் குஞ்செல்லாம் பிடிக்கிறதுக்கான ஒரு பத்தக்கட்டடா. இங்க வர நண்டு, இங்க நான் பிடிச்சி தரேன். நான் வந்து இந்த பத்தக்கட்டைக்கு பிடிச்சி தரேன். ஏய், நான்லாம் நண்டு பிடிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்ரா. ஒரு வழியாக வெற்றிகரமாக நண்டை பிடிச்சிட்டோம். அதுவும் அந்த பத்தக்கட்டையில் மாட்டாத நண்டு என் கையில் மாட்டிருக்கு. இதாங்க ஒரு வெற்றி, வீரனுக்கு சகஜம். இந்தரா மாறி இதை போடு. மாதிரி பிடிக்க மாட்டியா? மீன் தான் கிடக்கு, 5000 ரூபா உள்ள நண்டு கிடக்கு. சரி, ஆமா, இதெல்லாம் கஷ்டப்படுத்த கூட. சரி, இது வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப அங்கிட்டு விட்டா. இங்க வர நிறைய நண்டு போகுதுடா அவனு இதுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் இந்த வேமனூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க, நிறைய நண்டு இருக்கு. நானும் நண்டு வச்சிருக்கேன், என்கிட்ட நண்டு போய்கிட்டு இருக்கு. ஏய், இது வந்து தனியா வந்த தண்ணி தானடா, வயல்ல இருந்து வருது பாரு. அது வயல்ல இருந்து வந்தா ஓகே. இங்க பாரு, ஒரு மீன், குறவை மீன் இங்க வரீங்க. இப்பதான் வந்துச்சு பாத்தீங்களா? நான் இந்த பத்தக்கட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்னன்னா, நிறைய பேர் பத்தக்கட்டை போட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டையா இருக்கும். பெரிய ஒரு டப்பா மாதிரியா ஒரு என்னடா அது பைப்பு வச்சு அதுல ஓட்டையா போட்டிருப்பாங்க. ஆமா, அந்த பனை மரம் அந்த இதெல்லாம் ஓட்டையா போட்டு அதை வச்சிருப்பாங்க. அந்த ஓட்டையில இருந்து தண்ணி வரும்போது இந்த மீனெல்லாம் அப்படியே அந்த தண்ணி விளாடுறதுக்காக அப்படி வரும். வந்தோன்னா அந்த சைடு ஒரு குழியை பறித்து வச்சுருப்பாங்க. இதுதான் நம்மளா போயிட்டு இந்த மாட்டிக்கிற ஒரு இது, குழியை பறித்து வச்சுருப்பாங்க. அப்படி தாண்டி போனோன்னு லபக்குன்னு கொலிக்குள்ள ஓடி விழுந்துடும். ஆமாம், அதுவும் மீனெல்லாம் இங்கிட்டு இருந்து வர மீன்லாம் அதில் உழுவாது. இங்கிட்டு இருந்து வர மீன் உழுவாது. இங்கிட்டு இருந்து ஒன்று ஏறி வரும், வேகமாக ஒடியாந்து இதில் தாண்டுவாங்களாம். தாண்டி அந்த குழிக்குள்ள விழுந்துடும். இதுதாங்க அந்த மீனோட வாழ்க்கையோட வரலாறு. சாரி, இந்த பத்தக்கட்டையோட வரலாறு மறந்துட்டேங்க. ஆனா பத்தக்கட்டை இது வந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி பிடிக்கிறவங்களாம் வேற மாதிரி நல்லா இருக்கும் இந்த ஒரு பிளான். இப்ப பாருங்க, இந்த மீனை பார்த்தீங்கன்னா குறவை. இது வந்து குறவை மீன் குஞ்சு. இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டினது. இதை நம்ம இந்த பள்ளத்துக்குள்ளே விட்டுருவோம். சாரி, இந்த சட்டி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க, இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஐயோ, எவ்வளோ கிடக்க பார்த்தீங்களா? ஐயோ, விழுந்துருச்சுடா. ஐயோ, அந்த வீடியோ பார்த்தவரு, டேய் ஏன் மீனுக்கு என்னோட்டுக்குள்ளே இருந்து எடுத்து ஓட்டிடலாடா அப்படின்னு பார்த்துருவாங்கடா. எல்லாரும் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்கு. அடுத்து இந்த முழுசா நான் ஒன்று சொன்னல பத்தக்கட்டை பிளான், அதை காட்டுறேன், வாங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அங்கே கொஞ்ச நேரம் பார்த்தோம். இப்போ சூப்பராக வச்சுருக்க பத்தக்கட்டையை போயிட்டு பார்த்துருவோம் வாங்க. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது வயலுக்குள் இறங்கி மீன் வருதா? ஏய், வயல் கரையில போலாம்டா. இந்த விவசாயி, நாங்களும் ஒரு விவசாயி தான். அப்படி எங்களுக்கும் அது எல்லாமே தெரியும். இப்போ உள்ள இறங்கும் போது நான் செருப்பு கழட்டிட்டு தான் இறங்குவேன். இப்படி கரையில போறோம்னா செருப்பு போட்டு நம்ம போகலாம். திடீர்னு முள்ளு கிடந்துச்சுன்னா, ஒரு பாம்பு போனுச்சுன்னா, வாட் ஆர் யூ டூயிங்? இல்ல, அவன் சொல்றான் பாருடா.
அந்த கட்டை இல்லையாண்ணே, அந்த பைப்பு அது மாதிரி. அது இல்லடா, நம்ம பத்த கட்டை போட்டோம்னா இங்க போய் பக்கத்துல நிக்க கூடாது, ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கணும். அப்பதான் அந்த ஐயா உட்காந்துருக்காங்கல்ல, எதனால இவ்வளவு தூரம் உட்காந்துருக்காங்கன்னா மீன் வர்றதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஆள் இருக்காங்க போயிருவோம் அப்படின்னு ரிட்டர்ன் போயிடும். நம்ம தூரத்துல இருந்தோம்னா யாருமே இல்லை அப்படின்னு லவக்குன்னு உள்ள வந்து உடியாந்துடும். எவ்வளவு நேரம் இதை போட்டிருக்கீங்க? காலையில இருந்தா இதுதான் பிடிச்சிருக்கீங்களா? ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, பொறுமை முக்கியம். அந்த இடத்துல உட்காந்து இருந்தோன்னா பொறுமையா இருந்தா மட்டும்தான். பொறுமையா இருந்து ஒவ்வொன்னா வர வர நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீ இடையில போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்ல அவங்க சாப்பிட்டுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு சொல்றியா? அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிடலையா? அப்படியா? ஓடுன்னு அள்ளிட்டு போயிருவாங்களா? இது சின்ன சின்னதா இருக்கே, அது என்ன பண்ணுவீங்க? இப்ப இன்னைக்கு 2 நாளா வச்சிருப்பீங்களா இல்ல இந்த தண்ணி போற வரைக்கும் இருக்குமா? தண்ணி போற வரைக்குமா? இப்போ போயிட்டு உடனே வந்துடணுமா? இங்க மேலையா தம்பி? நம்ம பத்த கட்டை பார்க்க வந்தோம். 8 கட்டை 1 2 3 4 5 6 7 8 கணக்குல கரெக்டா இருக்கே நீ. நான் வந்து பத்த கட்டை இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். அது எப்படி அந்த பத்த கட்டை யாரு வச்சிருப்பான்னு தெரியல. அது எதுக்கு நீ இப்ப பத்த கட்டை அப்புறமா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நிறைய குளத்துல தண்ணி ரொம்ப வெளியேறதுனால நிறைய இடத்துல பத்தக்கட்டை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த பத்தக்கட்டையை பார்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நாங்கள் எதிர்பார்த்து வந்த பத்தக்கட்டை இது இல்லை அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இது வரைக்கும் எல்லா பத்தக்கட்டையும் நம்ம வீடியோ எடுத்துட்டோம், வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கும்போது என்னடா அந்த பத்தக்கட்டையை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் ஒரு ஃபோன் வந்து பரம்பூரில் இது மாதிரி பத்தக்கட்டை போட்டு மீன் பிடிக்கிறதாகவும் அங்கே மீன் பிடிச்சி விற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்களும் வேகமாக வண்டி எடுத்து பரம்பூருக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது பத்தக்கட்டைனா இதாங்க பத்தக்கட்டை. ஏன்னா நான் வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஓட்டையாக வச்சு ஒரு பத்தக்கட்டை ரெடி பண்ணுவாங்க, அதுலேருந்து அந்த மீன் அந்த இதுக்குள்ளே தாண்டி போகும்போது ஒரு குழிக்குள்ளே விழுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பத்தக்கட்டை அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய மீன் பிடிச்சிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் CFS. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மீனை சுலபமான முறையில் மீன் பிடிக்கிறது எப்படின்ற ஒரு கைவித்தையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் வந்து இது பேர் வந்து எங்கள் ஊரில் பத்தக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க.